எப்பவுமே சமாதானமா இருக்கிற நரசம்மா 2 நாளா அவங்களோட பையன்கிட்ட கோவமா இருந்தாங்க. சரண் எப்பவுமே குடிச்சிட்டு வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. பெரிய மருமகளான தேவி கூட தன்னோட கஷ்டத்தை அத்தைகிட்ட சொன்னா. சரண் வந்தவுடனே எப்படியாவது அவங்கிட்ட கேட்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சரண் வீட்டுக்கு வந்தான். நில்லுடா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறமா பேசலாமா, இப்ப வேண்டாம். இப்பவே பேசணும், இன்னிக்கே பேசணும். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போ. என்னம்மா எப்ப பார்த்தாலும் உங்களது பிரச்சனை? இன்னும் நான் உங்களுக்கு சின்ன குழந்தையா? உங்க பேச்செல்லாம் என்னால கேட்டு நடக்க முடியாது. ஏய் தேவி, தேவி எங்கடி செத்திருக்க? சரணோட பேச்ச கேட்டு தேவி பயந்துகிட்டு அங்க வந்தா. தேவி வந்த உடனே சரண் அவளுக்கு ஓங்கி அடிச்சான். இப்ப புரியுதாடி உனக்கு புருஷன்னா யாருன்னு? கூப்பிட்ட குரலுக்கு வர முடியாதா? போடி, போய் எனக்கு சுடு தண்ணி எடுத்து வை, நான் குளிக்கணும். சரிங்க. தேவி அவளோட அத்தை மூஞ்ச பார்த்துட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. மருமகளோட கஷ்டத்தை பார்க்க முடியாம நரசம்மா கவலைப்பட்டாங்க. டேய் நாசமா போனவன, நீ கூட இந்த வயித்துல தானடா பிறந்த. உனக்கு மட்டும் ஏண்டா இந்த மாதிரி புத்தி வந்துச்சு? உன் தம்பிய பாத்தியாடா, பட்டணத்துக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டியும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு ஏண்டா அந்த புத்தி வரல? அம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லிடுங்க. எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்பி போனோம். எங்கடா போறது? வெட்டியா உக்காரதானே போற? கொஞ்சமாவது மான ரோசம் இருக்கணும்டா. குடிச்சு குடிச்சு சொத்தையெல்லாம் அழிச்சது போதும்டா. பொண்டாட்டிய அழுவ வைக்கிறவன் சரியான ஆம்பளை கிடையாதுடா. அம்மா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினாலும் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். அவ என்னோட பொண்டாட்டி, என் இஷ்டப்படி அவளை அடிப்பேன், யாருமே கேட்க கூடாது. நீ ஏதாவது சொல்றதா இருந்தா உங்க சின்ன பையனுக்கும் சின்ன மருமகளுக்கும் சொல்லுங்க. அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி அந்த இடத்துக்கு சின்ன பையனான கௌதம், சின்ன மருமக லக்ஷ்மி வந்தாங்க. லக்ஷ்மி அழுந்துகிட்டே வந்தா. அவ நகை நட்டு எதுவுமே இல்லாம சாதாரண புடவை கட்டிக்கிட்டு வந்தா. அத பார்த்த நரசம்மா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. என்னம்மா, என்னாச்சு? எதுக்காகம்மா இப்படி அழுவுற? காதுல கழுத்துல நகை நட்டு கூட இல்ல, பல புடவைய கட்டிட்டு வந்திருக்கேன், என்னமாச்சு? அத்தை, உங்க பையன் எல்லாமே நாசம் பண்ணிட்டாரு. அந்த சூதாட்டத்துல என் நகை நட்டை எல்லாமே தொலைச்சிட்டாரு. என்னோட நகை நட்டு வீட்டுல இருக்கிற பொருளுங்களை எல்லாத்தையுமே அடமான வச்சு நாசமாக்கிட்டாரு அத்தை. அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வாங்கன்னா என் பேச்சை அவரு கேட்கவே மாட்டேன்ட்டாரு. இவ்வளோ நடந்தாலும் ஏமா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் வேற என்னத்த பண்றது? உங்க கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் இன்னைக்கு திருந்துவாரு, நாளைக்கு திருந்துவாருன்னு நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் வச்சு நாசமாக்கிட்டாரு. இங்கிறதுக்கு சாப்பாடு கூட இல்லத்த. சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இங்க கிளம்பி வந்துட்டேன். அங்கே இருந்தா கடங்காரங்க எல்லாம் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. ஏய், உங்களுக்கு நான் என்னடா கஷ்டம் கொடுத்தேன்? என் வயிற்றுல பிறந்துட்டு ஏன்டா எனக்கு இவ்வளோ கெட்ட பேரு? நீ என்னவோ இப்படி, அவன் என்னவோ அப்படி. நான் வளர்த்தது வளர்ப்பு சரியில்லையாடா? என் 2 மருமகங்க அழுவுறது பார்த்தா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, எனக்கு எதுக்காகப்பா இந்த மாதிரி பசங்களை கொடுத்துட்டேன்? அம்மா, அம்மா அப்படி அழுவாதீங்கம்மா. நம்ம கஷ்டம் எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்குமா. நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த காசு மாலை இருக்குல்ல, அதை எனக்கு கொடுத்துருங்கம்மா. அதை வச்சு கடனெல்லாம் அடிச்சு ஒரே ஆட்டத்தை ஆடி நான் விட்ட காசெல்லாம் சம்பாதிச்சிடுறேம்மா. கௌதம் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் நரசம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. தன்னோட 2 பசங்களையும் கூப்பிட்டு 2 பசங்களுக்கும் சரியா அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. மருமகங்களான லக்ஷ்மி தேவி 2 பேரும் வந்து சரசம்மா மூஞ்சில தண்ணிய போட்டு எழுப்புனாங்க. ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சாங்க. சரண் கௌதம் 2 பேரும் அம்மாவை பார்க்காம கிளம்பி வெளியே போயிட்டாங்க. சரசம்மாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு. தன்னோட மருமக பொண்ணுங்க அழுவுற சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு எதுவுமே புரியல. தன்னோட மருமக பொண்ணுங்க கிட்ட வந்து, என்னம்மா ஆச்சு? அந்த நாசமா போனவனுங்க என்னம்மா செஞ்சானுங்க? அத்தை, நைட்டு வீட்டை விட்டு போனவங்க ஒரு வீட்டுல திருட்டுத்தனம் செஞ்சிருக்காங்களாம். போலீஸ் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்களாம் அத்தை. அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அத்தை. ஐயோ கடவுளே, என் வீட்டோட மான மரியாதையெல்லாம் எடுத்துட்டாங்களே. நீதான்ப்பா கடவுளே, இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்தணும். அவங்க 2 பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விடுத்தி கூட்டிட்டு வரணும்னா 5 லட்சம் ரூபாய் ஆகும் அத்தை.
நான் எதேதோ செஞ்சு பார்த்துட்டேன், என்னால ஒண்ணும் முடியல. எங்க கையில நகை நட்டு ஏதாவது இருந்தா அதை அடமான வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துருவோம். இப்ப எங்க கையில எதுவுமே இல்ல, நாங்க என்னத்த பண்றது? இருங்கம்மா, கொஞ்ச நேரம் நான் யோசிக்கிறேன். நீங்க எதுவுமே பேசாதீங்க, அமைதியா இருங்க. இப்படி நரசம்மா மௌனமாவே இருந்தாங்க. நரசம்மா கூட சேர்ந்து அவங்க மருமகளுங்க கூட மௌனமா இருந்தாளுங்க. அன்னையில இருந்து ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே தேவி லக்ஷ்மி நரசம்மாவை வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட ஆம்பளை பசங்க செஞ்ச வேலைக்கு அவங்களோட வீட்டு கௌரவமே போயிடுச்சு. ஒரு நாள் நரசம்மா யாருகிட்டயுமே சொல்லாம ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள போனாங்க. இப்படி காட்டுக்குள்ள போன நரசம்மா அதிசயமா ஒரு மரத்தை பார்த்தாங்க. அந்த மரத்தை பார்த்து நரசம்மா ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன, மரத்துல தோசை இருக்கு, பாக்குறதுக்கே அதிசயமா இருக்கு. நரசம்மா அந்த மரத்துல இருக்கிற ஒரு தோசையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அந்த தோசை ரொம்பவே ருசியா இருந்தது. நரசம்மாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. இங்க தோசை மரம் இருக்கிற விஷயத்த யாருக்குமே சொல்லக்கூடாது. உடனே மருமகங்களை இங்க கூட்டிட்டு வரணும். இப்படி 2 மருமகங்களையும் அந்த தோசை செடிகிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு தோசை எடுத்து 2 பேருக்குமே கொடுத்தாங்க. எந்த இடத்துல தோசை எடுத்தாங்களோ மறுபடியும் அந்த இடத்துல ஒரு தோசை வந்துடுச்சு. அத பார்த்து தேவி லக்ஷ்மி ஆச்சரியப்பட்டாங்க. இங்க பாருமா, நம்ம இந்த மரத்தை நம்பி தோசை வியாபாரத்தை செய்யலாம். இது என்னவோ அதிசய மரம் மாதிரி இருக்கு. ஒரு தோசை எடுத்தா இன்னொரு தோசை முளைச்சுக்குது. எந்த செலவும் இல்லாம நம்ம ஒரு தோசை கடையை வைக்கலாம். இப்ப நம்மளுக்கு இருக்கிற வழி இதுதான். சரிங்கத்த, தோசை வியாபாரமே செய்யலாம். ஆனா அத்தை, நம்ம இருக்கிற நிலைமைக்கு யாருமே நம்ம கிட்ட தோசை வாங்கறதுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? எனக்கு கூட அப்படிதாமா தோணுது. ஆனா என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். நம்ம கொண்டு போய் தோசை வித்தா அந்த மாதிரி நடக்காதுன்னு தான் யோசிக்கிறேன். இப்படி நரசம்மா தன்னோட 2 மருமகங்களை கூட்டிட்டு போய் தோசை வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. முதல்ல தோசை சாப்பிட யாருமே வரல. தோசை விலைய குறைச்ச உடனே அங்க ஒவ்வொரு ஆளா வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்படி தோசை ருசி நல்லா இருந்ததுனால அங்க கியூல ஜனங்க வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வியாபாரமும் நல்லபடியா நடந்துச்சு. அத்தை, நல்ல லாபம் வருதத்த. நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு லாபம் வருது. ஆமாமா, நம்ம இன்னமும் கஷ்டப்படணும். இங்க பாருங்கம்மா, நம்ம தோசை காலி ஆவறதுக்கு முன்னாடியே மறுபடியும் போய் தோசைய கொண்டு வரணும். அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும். நிறைய ஜனங்க வேற வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்கத்த, அப்ப நான் போய் தோசைய கொண்டு வரேன். நீங்களும் அக்காவும் இங்கே இருந்துகிட்டு கடையை பாத்துக்குங்க, நான் போயிட்டு வரேன். நல்லது லக்ஷ்மி, நல்ல முடிவை தான் எடுத்திருக்க. நீ போயிட்டு வா, நாங்க இங்கேயே இருக்கோம். இப்படி 3 பேரும் ஒத்துமையா இருந்துகிட்டு தோசை வியாபாரத்துல காசு சம்பாதிச்சாங்க. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தோசை ருசி எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த தோசை ஃபேமஸ் ஆச்சு. இப்படி நரசம்மா கடைக்கு 1000 கணக்குல ஜனங்க வந்து தோசைய வாங்கினாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே நிறைய பணத்தை சம்பாதிச்சிச்சு நரசம்மாவோட குடும்பம். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நரசம்மா, அம்மா தேவி லக்ஷ்மி, எப்பவுமே நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க கவலை என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு குழந்தை அம்மா கிட்ட இல்லாம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாளோ அதே மாதிரி கட்டின புருஷன் கூட இல்லாம நீங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியுதுமா. இப்பதான் நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, அந்த காசை கொண்டு போய் உங்க புருஷனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துருங்கம்மா. ஆனா அத்தை, அவங்க 2 பேரும் மாறுவாங்கன்னு எங்களால சொல்ல முடியல அத்தை. வந்ததுக்கு அப்புறம் நம்ம சம்பாதிச்சு வச்ச சொத்தை மறுபடியும் அழிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கத்த. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காதம்மா. நீங்க போய் உங்க புருஷங்களை கூட்டிட்டு வாங்க. அப்படி சொல்லி நரசம்மா தன்னோட மருமகங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்தாங்க. அந்த காசை எடுத்துட்டு போய் அவங்களோட மருமகங்களுங்க அவங்க புருஷனை கூட்டிட்டு வந்தாங்க. பசங்களை பார்த்து நரசம்மாவுக்கு சந்தோஷம் வரல, மௌனமாவே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சரண் கௌதம் 2 பேரும் நரசம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. உங்க பேச்சு நாங்க கேட்கவே இல்ல. வீட்டோட கௌரவத்தை எடுத்துட்டோம். உங்ககிட்டயும் மரியாதை குறைவா பேசிட்டோமா. கட்டின பொண்டாட்டிய கூட எங்களால சரியா பாத்துக்க முடியல. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. போலீஸ் அடிச்ச அடியில நாங்க 2 பேரும் திருந்திட்டோம்மா. இதுக்கப்புறம் எப்பவுமே என் பொண்டாட்டிய அடிக்க மாட்டேன். பாவம், என் பொண்டாட்டிய ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் என்ன சரியா தண்டிச்சிட்டாமா. இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். ஒழுங்கா ஏதாவது வேலைக்கு போறேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா.
இங்க பாருங்க பசங்களா, எந்த வீட்ல வீடு நல்ல சந்தோஷமா இருக்கோ அந்த வீட்ல தான் சந்தோஷம் நிலைச்சு நிக்கும். பிறந்த வீட்டை விட்டுட்டு நீங்க கட்டின தாலியை ஏத்துக்கிட்டு உங்க கூட வாழ வந்தாங்க. அவங்க கண்ணீர் விட்டா அந்த கண்ணீர் உங்களுக்கு சாபமா மாறி போயிடும். அம்மாக்கு கொடுக்கற மரியாதையவே கட்டின பொண்டாட்டிங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த வீட்லயும் சண்டை சச்சரவு இருக்காது. இவ்வளோ நாளா 2 மருமகங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாளுங்க. ஒரு ரூபான்னு சேர்த்து வச்சு உங்களை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு விஷயத்துல பார்க்க போனா அம்மா உங்களை பெத்தெடுக்கிறா. ஆனா உங்க உயிரை போற வரைக்கும் உங்க கூட இருந்து பாத்துக்கிறது உங்க பொண்டாட்டிங்க தான். அவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருங்க. நரசம்மா அப்படி சொன்ன உடனே 2 பசங்களும் 2 மருமகங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அத பார்த்த நரசம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து தோசை வியாபாரத்தை செஞ்சாங்க. பசங்க மருமகங்கன்னு எல்லாருமே சேர்ந்து தோசை வியாபாரத்தை செய்யறத பார்த்து நரசம்மா பெருமைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி அந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க நரசம்மா. பசங்க கூட தன்னோட பொண்டாட்டிங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க.